ஒரு பொருள் அரிதானதாக இருக்கும் வரைக்கும் அதனுடைய விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, புதிதாக உருவாக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவு இவ்வளோதான் இருக்கும் பொழுது அதனுடைய அந்த அதனுடைய மதிப்பே எங்கேருந்து வருதுன்னா அதனுடைய உண்மையான ஒரு எக்கனாமிக் யூட்டிலிட்டிலேருந்து வர்றதில்லை. ஓகே, அரிதாக இருப்பதனால மட்டும்தான் வருது. இது யாருமே வந்து ஒரு டூப்ளிகேட் கவுண்டர்ஃபிட் நோட் அடிக்க முடியாது. ஸோ அது இருக்க வரைக்கும் அதனுடைய விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவ்வப்பொழுது டிப் இருக்கும், நடுவில் இடையிடையில் வந்து அதனுடைய மதிப்பு குறைவதும் இறங்குவதும், பின்பு ஏறாமல் நீண்ட நாட்கள் இருக்கிறது, அப்புறம் அதிகரிக்கிறதுங்கிறது இருக்கும். பட் அல்டிமேட்டாக ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம முன்பு பேசியிருக்கோம், பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். தங்கத்தினுடைய மதிப்பு வந்து அதனுடைய வாங்கும் சக்தியை என்றும் இழந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கா இல்லையாங்கிறது வேற. நம்ம அதிகரிச்சுங்கிறது ஒரு தோற்றம் தான். முன்பு நம்ம வந்து 500 கொடுத்து வாங்கினது இன்னைக்கு 5000 ரூபான்னா அல்லது 8000 ரூபான்னா அந்த 8000 ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கதா அர்த்தம். தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்குன்னு சொல்றதை விட அந்த 8000 ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்குங்கிறதும் ஒரு பார்வை. ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுனால தங்கம் விலை அதிகமாக இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் கடந்த காலங்கள்.